வச்சு இது ஒரு கொடுத்துட்டாங்க. பெரிய செய்தியா இருக்குல்ல சார். இப்போ வந்து இவங்களோட புகைப்படத்தோட சேர்த்து திரு விஜய் அவர்களோட புகைப்படமும் இருக்கு அப்படிங்கிறது ஒரு பெரிய செய்தியா இருக்குங்கிறத பார்க்கணும். நம்ம சின்சியாரிட்டி லீடருக்கு தான் காட்டணும், உண்மையாக இருக்கணுமே தவிர ஒரு புகைப்படம் வச்சுக்கிறதுனால மட்டும் ஏமாற்றக்கூடாது. இப்போ சில பேர் என்ன பண்ணணும்னா புகைப்படத்தை வச்சுக்கோங்க, என்ன சரி பண்ணணும்னு பார்ப்போம். அது நாம் இருக்கக்கூடாதுங்கிறது. நிச்சயமா. இது வந்து தலைவரோட இருக்கிற அன்னைக்கு இது என்னுடைய சன்னுடைய மேரேஜ். இங்கே தான் அம்மா பேசுகிறாங்க. இமயமே தன் தலையில் விழுகிறது என்றாலும் சறுக்காமல் வழுக்காமல் இந்த இயக்கத்திற்காக தன்னை அர்ப்பணித்து வச்சு காரணம் அம்மா வந்து முதல்ல கட்சி ஆரம்பித்து 87 வந்து அவங்களோட ஜாயின் பண்ணுற போது அவர் டிஜி செக்யூரிட்டி வீரப்பன் ஆப்ரேஷன் போது அப்புறம் டிஜிபி ஆகி அதுக்கப்புறம் சென்ட்ரல் கொண்டு போயிட்டாங்க. தலைவர் கூட இருக்கார் அவரோட கூட சேர்ந்து வேனில் அப்புறம் பிரச்சாரத்துக்கு அவர் முன்னால் ஏறித்தான் சொல்லுவாங்க, செங்கோட்டையன் வாக்களிங்க. அப்போ நான் கும்பிட்டு வரேன். நிறைய பேர் சந்திச்சிருக்கீங்க. நிறைய பேர் வாய்ப்பு 20,000 பேர் கால் விழுந்துடும். பேஸ் பார்க்கறோட பாவம் நீ உறப்ப நீ ஏப்ப கால் விழுது போக நான் போட்டுறேன் கையில் இருப்பாங்க. கீபோர்டு வாசிப்பீங்களா சார்? கீபோர்டு அங்கே வாட்சி எல்லாரும் அப்ரிஷியேட் பண்ணி கிளாப்ஸ் வச்சு தூங்குற போது நாங்கள்லாம் அதில் இருக்கிறோம். இப்போ வந்து 72 ஆரம்பிக்கிற போது இதுதான் நீங்களா? இது நானுங்க. இது வந்து நகர செயலாளர், இவரு பொருளாளர். இது அம்மா வந்து ஆரம் வீரப்பன் இருக்கிற போது அவருக்கு வந்து நாங்கள் பணம் இது கொடுக்குறோம், தேர்தல் நிதியா. தேர்தல் நிதி. அப்போ வந்து ஆரம் வீரப்பன் இங்கே துரை ராமசாமி ஒருத்தர் ஆர்மி, அப்போ கல்வி அமைச்சர். அப்போ டிரான்ஸ்போர்ட் ஃபாரஸ்ட். கீபோர்டு வாசிப்பீங்களா சார்? இல்லை கீபோர்டு அங்கே வாட்சுங்க. பியானோ நான் எங்கிட்ட இல்லைங்க. நான் பின்லாடு போனேங்க. ஒரு ஃபேமிலி வீட்டில் நைட் டின்னர். அவங்க வந்து 82 இருக்குங்க ஏஜ் மேடத்துக்கு. எப்பவுமே அவங்க வந்து ஒரு நைட் படுக்கிறதுக்கு முன்னா ஒரு 1/2 hour பீனோ வாட்சிட்டு தான் படுப்பாங்க. நேச்சுரலாக வாட்சிட்டு இருந்தாங்க. எங்களுக்காக டின்னர் முடிச்சு நீங்கள் வாசிப்பீங்களான்னு கேட்டால் கொடுங்கன்னு நான் வாசிக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க எப்படி வாசிச்சாங்களோ அதே மாதிரி நான் வாசிச்சேன். பார்த்து இன்ஸ்டன்ட்டாக அப்போ பார்த்தேங்க. நான் ஆல்ரெடி பீனோ டச் பண்ணியிருக்கிறேங்க, கண்டினியூ பண்ணதில்லை. நான் எஜுகேஷன் மினிஸ்டர் இருக்கும்போது எல்லாம் பழக்க வழக்கம் தானே, அதெல்லாம் குழந்தைகளோட பழகிற போது நான் பார்த்து அவங்க அதை பார்த்துன்னு அவங்க என்ன இதில் வாசிச்சாங்களோ அதே மாதிரி நான் பண்ணுங்க. எல்லாரும் அப்ரிஷியேட் பண்ணி கிளாப்ஸ் கொடுத்தாங்க. அது வந்து பிரைம் மினிஸ்டரோட அங்கே வந்து நாங்கள் வெல்கம் பண்ணுற போது அங்கே இருந்தது மேலே. அது வந்து ஆமாம், அது என்ன காரணம், அம்மா வந்து முதல்ல கட்சி ஆரம்பித்து 87 வந்து அவங்களோட ஜாயின் பண்ணுற போது அந்த படம் 87. இது ஃபேமிலி ஃபோட்டோ. இது ஃபேமிலியோட என் ஒய்ஃபுங்க. இது உங்களோட கிராண்ட்சன். ஓகே. அதுக்கப்புறம் ஃபுல்லா இந்த ரிசீவிங் எண்ட் தான் இருக்கு. ஆமாம், இதெல்லாம் வந்து நான் வந்து எம்எல்ஏ ஆனபோது வாக்குறுதிகள். சன்னு என்னோட ஒய்ஃப் எல்லாம். ஓகே. இது உங்கள் எம்எல்ஏன்னு சொல்லி பெண்கள் கல்லூரி ஏற்படுத்தப்படும், அதுக்கான ஒரு உறுதி கொடுத்து பண்ணிட்டீங்க. ஓகே. இது சன்னு. அப்போதான் காலேஜில் படிச்சிருக்காங்க. நிறைய புக்ஸ் படிப்பீங்களா? நிறைய புக்ஸ் வாய்ப்பு இருக்குன்னு படிப்பேன். ஏன்னா நாங்க காலையில இருந்து உங்களை பாக்குறோம் சார். நீங்க காலையில இருந்து இப்போ வரைக்கும் நைட்டு இப்படி ஒரு 10 மணிக்கு உங்ககிட்ட நாங்க பேசிட்டு இருக்கிறோம். நீங்க முகம் சுளிக்காம எங்களுக்கு வந்துட்டு பேசிட்டு இருக்கீங்க. இதுக்கு நடுப்புற நீங்க எப்படி புக்ஸ் எல்லாம் படிச்சிருப்பீங்க அப்படின்னு? சில நாளுக்கு கிடைக்கும் எனக்கு வாய்ப்பு. எல்லா நாளும் இப்படி இருக்காதுங்க. இன்னைக்கு அதிகமான கூட்டம். சில நாளைக்கு பார்த்தீங்கன்னா 2 மணி 3 மணிக்கு மேலே லஞ்ச் முடிச்சுட்டு ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி இருக்குங்க. அப்போ ஒரு 1 hour படிப்போம். இல்லை நைட் டைம் கிடைக்கும். ஒரு 8 மணிக்கு நம்ம டின்னர் முடிச்சுன்னு வச்சுங்க, அப்போ ஒரு 1 hour 2.5 hours படிக்கணும். என்ன காரணம் சொன்னீங்கன்னா ஸ்டமக் ஃப்ரீ பண்ணிக்கணும். சாப்பிட்டு முடிஞ்சவே போய் படுத்துடக்கூடாது. சரி, இந்த போட்டோ பத்தி கொஞ்சம் பேசலாமா? இதுங்களா, இது வந்து அம்மா வந்துங்க 92 அப்போ இந்த டூர் வர்றாங்க. அவர் விஜயகுமார் இருக்காரு பாருங்க. அப்போங்க அவர் டிஐஜி செக்யூரிட்டி வீரப்பன் ஆப்ரேஷன். அப்புறம் டிஜிபி ஆகி அதுக்கப்புறம் சென்ட்ரல் கொண்டு போயிட்டாங்க. அது பதவி ஏற்கிறப்ப எடுத்த புகைப்படம் அது வந்து 91 வந்து நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டர் எடுக்கிற போது 91ல எடுத்தது. ஓகே. இப்போ இந்த வீடு அமைக்கும் போதே நீங்க இப்படிதான் இருக்கணும்னு அமைச்சுக்கிட்டீங்களா சார்? ஏன்னா உள்ள நுழைஞ்ச உடனே எங்களுக்கு வந்து ஒரு பெரிய புக் ஷெல்ஃப் தான் தெரியுது. இதுதான் வந்து ஓரமா ஒரு ரூம்ல வச்சிருப்பாங்க. பட் உங்களோட என்ட்ரன்ஸ்லேயே ஒரு பெரிய புக் ஷெல்ஃப் அதை வச்சிருக்கீங்க. இல்லை, ஜென்ரலாக வந்துங்க இப்படி தான் இருக்கணுங்கிற மாதிரி நான் என்னுடைய மைண்ட் செட்டப் இருந்தேங்க. அப்புறம் எங்கள் சன்னு, என் கிராண்ட், என் டாட்டர்லாம் அந்த மாதிரி லைக் பண்ணாங்க. இதுதான் எங்கள் ஃபர்ஸ்ட் 77 நான் முதல்ல சத்தியமங்கலத்தில் போகிற போது இந்த படம் தலைவர் கூட இருக்காரு பாருங்க. நான் கூட இருக்கேன்.
முதல்ல அவரோட கூட சேர்ந்து நீங்க வேன்ல பிரச்சாரம் செஞ்சிருக்கீங்க. அப்புறம் பிரச்சாரத்துக்கு அவர் பின்னால ஏறித்தான் சொல்லுவாங்க, ஆஹா. செங்கோட்டையனுக்கு வாக்களிங்க அப்படின்னாரு. ஆஹா. அப்ப நான் கும்பிட்டு வர வேண்டியதானே. அப்பெல்லாம் தேர்தலுக்கெல்லாம் வந்து ஒரு குறிப்பிட்ட டைம் எல்லாம் கிடையாது. அது கிடையாது. எனக்கு தெரிஞ்சு நீங்க 12 மணி வரைக்கும் எல்லாம் பிரச்சாரம் பண்ணிருக்கீங்கன்னு 4 மணி வரைக்கும் பண்ணியிருக்காங்க. 4 மணி தலைவர் 4 மணிக்கு தான் நீங்க வந்தாரு. 4 o'clock ஓகே. வந்து இந்த பிரச்சாரத்தை பண்றாருங்க. பண்றபோது அப்ப எனக்கு 26 வயசு. அப்போ பெட்டர் மாஸ் லைட் தான் இருக்கும் அப்படிங்களா? ஆமா, அந்த பெட்டர் மாஸ்க்கு இந்த இதெல்லாம் போயிடும். பெட்டர் மாஸ்க்கு இருக்கிற அந்த இது ம். சில நேரத்துல இப்படி ஆட்டின மேன்ல அப்படியே விழுந்துருக்கு ஹீட்ல. ஸோ அவ்வளவு தூரம் பண்ணிருக்கீங்க. அப்ப நிறைய பேரை சந்திச்சிருந்திருப்பீங்க. நிறைய பேர்னா வாய்ப்பு 20,000 பேர் காலில் விழுந்தணும். 20,000 பேர் காலில். ஆமாங்க, கிட்டத்தட்ட ஒரு 32 நாள் தேர்தல் நடந்தது. காலையில ஸ்டார்ட் பண்ணா நைட்டு 1 மணிக்கு முடிப்போம். ஜனங்கிட்ட ஓடிட்டு போப்போ ஃபேஸ் பார்க்க மாட்டேன். நான் ஃபர்ஸ்ட் டைம் யூத் மாதிரி தானேங்க, முதல் களத்தில் நிற்கிற தோன்றக்கூடாதுன்னு ஒரே வெறியில் போகிறதுன்னு கோவத்தை வேகமாக போய் ஜெயிச்சே ஆகணுங்கிற ஒரு லட்சியத்தோடு போகிறபோது ஃபேஸ் பார்க்குற விட பாவம் நீ உடப்ப நீ ஏப்பா கால் விழுற போங்க நான் போட்டுறேன் கையெடுப்பாங்க. மோத்தையே பார்க்க மாட்டேங்க. 4 பேர் தான் டக்கு டக்குன்னு இப்படியே என்ன போ அப்படியே ஓடிட்டே இருப்பாங்க. முன்னால் ஒரு பெரிய டீம் போயிட்டு இருப்பாங்க. ஒரு கடுமையான உழைப்பு தான் சார். முன்னால் ஒரு டீம் போய் கதவை தட்டிட்டே இருப்பாங்க. லேட்டாக வெளியே வந்து எட்டி பார்க்குறப்போ நான் அப்படி பண்ணிட்டே போவோம். பெட்டர் மாஸ் எடுத்து தூக்கிட்டு ஒடியாருவாங்க 4-5 பேர். ஒரு 4-5 பெட்டர் மாஸ் இருக்கு. இதெல்லாம் எப்படின்னா மற்ற கற்றுக்கணுங்கிறது தான். இப்போல்லாம் ஹலோ அப்படின்னு போயிட்டு இருக்காங்க. அந்த நிலை இருக்கக்கூடாதுங்கிறது. மக்களை நாம் நேசிக்க ஆரம்பிச்சா மக்கள் நம்மளோட நேசிக்க. அங்க சில புகைப்படங்கள் இருக்கு. இது வந்து தலைவரோட இருக்குதுங்க அன்னைக்கு. இது என்னுடைய சன்னுடைய மேரேஜ். என்னோட ஒய்ஃப் சன்னுங்க. அம்மாவுடைய தலைமையில நடந்தது. டாக்டர்ல இது எப்ப எடுத்தது? இது கல்யாணத்துல இது அந்த கல்யாணத்துல எனக்கு வந்து எப்படின்னா இந்த மாங்கிலி எத்தனை மணிக்கு எடுத்து கொடுக்கலாம்னு கேட்கறாங்க. அந்த செகண்ட் கூட லேட்டா கூட என்னங்க சென்டிமெண்ட்ல அம்மா பார்ப்பாங்க. உங்க டைம் என்ன கேட்கறாங்க. உன 1 நிமிஷத்துல கொடுக்கலாமா அப்படிங்கும்போது சரி ரைட்டா எடுத்து கொடுக்கலாமா. அது வரைக்கும் வெயிட் பண்றாங்க. அம்மாவும் தலைவரும் வந்துங்க சினிமாவில் இருக்கிற போது அப்போ வந்து 82 வந்து அவங்க வந்து இது பண்றாங்க. ஜாயின் ஆகி பொதுக்கூட்டத்தில் வரும்போது இப்படி உட்காந்து பேசுவாங்க. ஃபுல்லா இவங்களோட புகைப்படங்கள் தான் இருக்கு. இந்த இடத்துல இவங்களோட தான் வச்சிருக்கீங்க. அது பேச்சு கொடுத்து பெரிய செய்தியா இருக்குல்ல சார். இப்போ வந்து இவங்களோட புகைப்படத்தோட சேர்த்து திரு விஜய் அவர்களோட புகைப்படமும் இருக்கு அப்படிங்கிறது ஒரு பெரிய செய்தியா இருக்குங்கிறத பார்க்க முடியுது. ஒரு இயக்கத்துல நான் வந்திருக்கேன். இயக்கத்தில் பல ஆண்டுகள் பணியாற்றுகிறேன். நம்ம சின்சியாரிட்டி லீடர்கிட்ட தான் காட்டணும், உண்மையா இருக்கணுமே தவிர ஒரு புகைப்படம் வச்சுக்கிறதுனால மட்டும் ஏமாற்றக்கூடாது. இப்போ சில பேர் என்ன பண்ணணும்னா புகைப்படத்தை வச்சுட்டுங்க என்ன சரி பண்ணணும்னு பார்ப்பான். அவர் படத்தை காட்டுற மாதிரி காட்டிட்டு அவர் குழி தோண்டிட்டு இருப்பான். எத்தனையோ பேர் இருக்கான். அது நாம இருக்கக்கூடாதுங்கிறது. என் கையில சில புகைப்படங்கள் இருக்கு சார். இதுதான் அந்த இது வந்து தொழில் சங்கங்க. அவங்க வந்து ஃபண்டு கொடுக்குறாங்க, இந்த ஃபண்டு வாங்குறாங்க. இது தொழில் சங்கத்துல தலைவர் இருந்தாருங்க, பொதுச் செயலாளர். இது வந்து சென்ட்ரல் மினிஸ்டருங்க. இவங்க இருக்காங்க. இவங்க வந்து சுலோசனா சம்பத். உங்களுக்கு நிறைய ஞாபக சக்தி அதிகம் நினைக்கிறேன் சார். பல பேரா ஞாபகம் வச்சிருக்கீங்க. இது வந்து நானும் அம்மாவும் இருக்கிற மாதிரிங்க. இது வந்து பொதுக்கூட்டத்தில் அம்மா பேசுற போது ஃபர்ஸ்ட் கூட்டங்க 92. இங்கதான் அம்மா பேசுறாங்க. இமயமே தன் தலையில் விழுகிறது என்றாலும் சறுக்காமல் வழுக்காமல் இந்த இயக்கத்திற்காக தன்னை அர்ப்பணித்தவர் செங்கோட்டையன். அந்த கேசட் நீங்க பார்த்ததில்ல, அதை பார்த்து நான் ஆச்சரியப்படுவீங்க. எனக்காக ஒரு 15 நிமிஷம் பேசுவாங்க. உங்களுக்காக மட்டும் ஸ்பீச்சில் 20 நிமிஷம் இருக்குன்னா 15 நிமிஷம் எனக்காக பேசுவாங்க. இந்த கூட்டத்தில் அவங்க என்ன பேசுனாங்க உங்களுக்கு ஞாபகம் இருக்கு? அதுதான் சார் எங்களுக்கு ஆச்சரியமா இருக்கு. எங்களுக்கு நேற்று நடந்ததே மறந்துடுது. இது வந்து அம்மாளுக்கு நிதி கொடுக்குறாங்க. ஆண்டுதோறும் வந்து எப்படின்னா ஃபண்டு கொடுப்பாங்க, கட்சி வளர்ச்சி நிதி அது கொடுக்குறது. காலையில இருந்து நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க சார். நாங்க வந்து உங்களையும் தெரிஞ்சுக்கிட்டோம். அண்ட் தமிழகத்தோட முக்கிய தலைவர்களையும் வந்துட்டு உங்க வாயிலாக நாங்க வந்து வேறொரு பரிமாணத்துல தெரிஞ்சுக்கிட்டோம். மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். வாழ்த்துக்கள்.